நம்ம ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ண முடியுமா, ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண முடியுமா, அப்படி எல்லாருமே தாராளமாக பண்ணலாம். அரௌண்ட் 157 ஏர்போர்ட்ஸ் இருக்குது இந்தியாவில். அதில் மோர் தென் 62 ஏர்போர்ட்ஸில் வந்துட்டு எங்கள் அசட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே திங்க் பண்ணுறது ஒன்று பைலட், ஒன்று கேபின் குரூ. பைலட் அண்ட் கேபின் குரூ மட்டுமே அந்த ஏர்க்ராஃப்டையும் அந்த ஏர்போர்ட்டையும் ரன் பண்ணலை. ஸோ அதெல்லாமல் 68 பொசிஷன் இருக்குது. சரி, என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது? 12th படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் ஏவியேஷன்லையும் ஏர்லைன்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கான கோர்சஸ் நிறையா ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ளைட்டோட ஆப்ரேஷன்ஸ், ஒரு ஃப்ளைட் எப்படி நிர்வாகம் பண்ணுறது, ஏர் ஹோஸ்டஸ், கேபின் குரூ, ஃப்ளைட் அட்டெண்டன்ட், அது இல்லாமல் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸு, ரேம்ப் ஆஃபீஸர், செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸு, இந்த ஏர் கார்கோ பெரிய ஒரு மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். ஏர் கார்கோவில் போய் ஒர்க் பண்ணலாம். கஸ்டம்ஸு, ஏடிசின்னு சொல்லுவாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரு. மோர் தென் ஒரு 68 பொசிஷன் இருக்குது. ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படின்னா மினிமம் ஒரு 5.5 ஃபீட் வந்துட்டு ஹைட் இருந்தாலே போதுமானது. மினிமம் ஆவரேஜாக அபுதாபி ஆயில் கார்பரேஷன் 3 பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சேலரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒரு 4,85,000 வாங்க பர் மந்த். ஸோ அதே போல் கேஓசி குவைத் ஆயில் கார்பரேஷனோட இஹெச்எஸ் ஹெட், கவர்மெண்ட் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் சைன் பண்ணுறது என்னோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதே நான் பெருமையாக சொல்கிறேன். இது படித்தா வந்து கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, நிறைய சம்பாதிக்க முடியுமா? ஏன்னா நிறையா மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு அதுதான். இதுக்கான சேலரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சார்? ஒரு 2 lakhs வரைக்கும் கிடைக்குது சார். அதிகப்படியே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் ஆகிருக்குது. எமிரேட்ஸில் பேஸ் ஆகிருக்காங்க, 95,000 பேஸ் ஆகிருக்காங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் மோர் தென் ஒரு 65 வரை பேஸ் ஆகிருக்காங்க. இப்போ ஆன் போர்டில் ஃப்ளைட்டில் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஒரு ஜாப் என்ன அப்படிங்கிறது லைவாக ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ 2 days முன்னாடி கூட டெல்லி ஏர்போர்ட்டில் வந்துட்டு ரீசெண்டாக என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு, ஸோ அவங்கள மீட் பண்ணோம். எங்களோட பேக்கை வந்துட்டு ஒருத்தவங்க வந்து வாங்கினாங்க. என் ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்த்தா, சார் குட் மார்னிங் சார், நைட் ஷிஃப்ட் சார் இன்றைக்கி, அதான் கொடுங்க சார் பேக்கேஜ், நான் போர்டிங் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வரைக்குமே நம்ம வந்து ஒரு ஃப்ளைட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடுது இல்லையா? இந்த ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில், ஏர்லைன், ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்டில் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதை பற்றி பெருசாக நம்ம யாருக்குமே வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கோம் இல்லையா? எப்படி அங்கே போய் படிக்கலாம், அப்படி படித்தா என்ன மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? அந்த எல்லா கன்ஃபியூஷனுக்கும் ஒரு விடையாக இந்த ஒரு பாட்காஸ்ட் இருக்க போகுது. அதுக்காக இன்னைக்கு கூட நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அசட் காலேஜோட பிரின்சிபல் ப்ரொஃபஸர் சந்தோஷ்குமார் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள். இந்த ஏவியேஷன் எஜுகேஷன் ஃபீல்டில் உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? Myself, Santosh, Principal of Asset College. First, I would like to thank our CEO, Dr. Mohammad Rizwan, for the opportunity. சார், நீங்கள் எவ்ரி இயர் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏவியேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் 5 yearsஸாக பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 157 ஏர்போர்ட்ஸ் இருக்குது இந்தியாவில். அதில் மோர் தென் 62 ஏர்போர்ட்ஸில் வந்துட்டு எங்கள் அசட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு மோர் தென் ஒரு 10 years பிரின்ஸிபலாக இங்கே ஒர்க் பண்ணுறேன். சென்னை அண்ட் கோயம்புத்தூர் போத் பிரான்ச்சோட பிரின்ஸிபல் நான் தான். ஸோ இதில் எனக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கி நல்ல ஒரு டாப் பொசிஷனில், நல்ல ஜாப்பில், அவங்க லைஃப் ஸ்டைலு, அவங்க குவாலிட்டியை மாற்றிருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்களுக்கு இருக்குது. சார், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஃப்ளைட் ஒன்று போச்சு அப்படின்னா எல்லோரும் நின்று அப்படியே ஒரு செகண்ட் வந்து பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி அதுக்கு மேலே ஒரு தனி வகையான ஒரு கிரேஸ் ஒன்று இருக்குது சார். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு கேபின் குரூ ஆகணும், ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை தாண்டி அந்த ஏர்போர்ட்குள்ளே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது சார். என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது? நம்மளோட காலேஜில் என்ன மாதிரி கோர்ஸ் எல்லாம் இருக்குது சார்? ஆக்சுவலி இப்போ ஒரு 12th படிக்கிற மாணவர்கள், இப்போ நான் ஏவியேஷனில் போய் ஒர்க் பண்ணணும், ஏவியேஷன் ரிலேட்டடாக எனக்கு கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். 12th படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் ஏவியேஷன்லையும் ஏர்லைன்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கான கோர்சஸ் நிறையா ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? எல்லாருமே சின்ன வயசில் என்ன பார்ப்போம், நம்மளாக இருந்தாலும் சரி, நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மேலே ஃப்ளைட்டு போனால் ஃப்ளைட்டை பார்ப்போம், ஏர்போர்ட் இருக்கும், நம்ம ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ண முடியுமா, ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு நிறையா அந்த கிரேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது மக்களுக்கு இடையில். பட் எல்லாருமே தாராளமாக பண்ணலாம். இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சார் நான் கிராமத்தில் தான் படிச்சிருக்கேன், கிராமத்தில் உள்ள ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன், நான் வந்துட்டு ஒரு தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கேன், ஸோ எனக்கு அந்தளவுக்கு படிப்பு அதிகமாக நான் படிக்க மாட்டேன், ப்ராக்டிக்கலாக தான் சார் இருப்பேன், என்னால் போய் ஏவிஎஸ் ஒர்க் பண்ண முடியுமா? இன்னும் நிறைய பேருக்கு அவங்க நான் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கேன்,
இல்லாட்டி கலர் கம்மியாக இருக்கேன், கலராக இருக்கணும், பார்க்க வந்து ஸ்டைலாக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய தாட்டெல்லாம் இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கோர்ஸ் எடுத்து படிக்க ஆசை இருந்தாலுமே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் அது கிடையவே கிடையாது. ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படின்னா மினிமம் ஒரு 5.5 ஃபீட் வந்துட்டு ஹைட் இருந்தாலே போதுமானது, மினிமம் ஆவரேஜாக. கலர் அப்படிங்கிறது இஸ் எ பர்சனாலிட்டி, நாட் ஃபார் கலர். ஏவியேஷனை பொறுத்த வரைக்குமே ஸோ உங்கள் பர்சனாலிட்டியும் உங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட்டையும் நீங்கள் எப்படி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதில் அசட் காலேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண ஒரு 1 மந்த்து பர்சனல் க்ரூமிங் தான். இந்த ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆள் பாதி ஆடை பாதி தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த 1 மந்த் நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட பார்த்தோம் சார், அந்த மேக்கப் ரூமெல்லாம் வச்சு க்ரூமிங் ரூம் பார்த்து க்ரூமிங் ரூமெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் சார். ஃபர்ஸ்ட் அந்த 1 மந்த் வந்து அந்த கல்ச்சர் அவங்கள வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எஜுகேட் பண்ணணும். நீங்கள் ஏவியேஷன் கல்ச்சருக்கு நீங்கள் வரணும். அப்போ நார்மலாக ஸ்கூல் படித்த பையனை ஸோ அவங்க ஹேர் ஸ்டைல்லேருந்து அவனை யூஸ் பண்ணுற கட்ஷிப்லேருந்து யூஸ் பண்ணுற ஷூலேருந்து எப்படி வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டாப் டு பாட்டம் எல்லா ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இதுக்கு ஸ்பெஷலாக நிறைய டாப் கம்பெனிஸ் கூட என்ன பண்ணுறாங்க, எம்ஓயு சைன் பண்ணிடுறாங்க. ஆமாம், நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி கரண்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஏர் ஹோஸ்டஸ்ஸு, டாப் கம்பெனிஸோட க்ரூமிங் அட்வைசர்ஸு அவங்க டைரெக்டாக வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 1 மந்த் அப்படிங்கிறது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு. அதில் குவாலிஃபை ஆனால் தான் அடுத்தது சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகும். ஸோ செகண்ட் ரவுண்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இங்கிலீஷ் பேசணும், ஹிந்தி பேசணும். இன்றைக்கி நம்ம எல்லாமே ஸ்கூல் வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அவரேஜாக என்ன படிக்கிறோமோ மக்கப் பண்ணி அதை எழுதுவோம். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நான் என்ன பேசுகிறோன்னு உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். தட்ஸ் கம்யூனிகேஷன்ஸ். அதுக்கு தேவையான ஸ்கில்லை அவங்க லைவ் ப்ராக்டிக்கலாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் கம்யூனிகேஷனுங்கிறது ஈஸியாக வந்துடும் பசங்களுக்கு, நோ ப்ராப்ளம், ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதனால நாளைக்கு ஜாபுக்கு போகும்போது பசங்களுக்கு அந்த என்ட்ரி லெவல் ஃபஸ்ட்டு இன்டர்வியூவை கிராக் பண்ணுறது எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும். அது ஒரு ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் சார், ஏவியேஷனில் இந்த பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஏவியேஷன் இவங்க கம்ப்ளீட்டாக எதை பற்றி படிப்பாங்க அப்படின்னா ஃப்ளைட்டோட ஆப்ரேஷன்ஸ், ஒரு ஃப்ளைட் எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிற, ஒரு ஏர்போர்ட் எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படி தான் படிப்பாங்க. நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒரு 68 பொசிஷன் மேலே இருக்காங்க. ஏர் ஹோஸ்டஸ், கேபின் க்ரூ, ஃப்ளைட் அட்டெண்டன்ட், அது எல்லாமே இந்த கேபின் க்ரூ அந்த கேட்டகரியில் வரும். அது இல்லாமல் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸு, ரேம்ப் ஆஃபீஸர், செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸு, இந்த ஏர் கார்கோ பெரிய ஒரு மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். ஏர் கார்கோவில் போய் ஒர்க் பண்ணலாம். கஸ்டம்ஸு, ஏடிசின்னு சொல்லுவாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரு. ஸோ இதுமாரி எல்லா பொசிஷன் மோர் தென் ஒரு 68 பொசிஷன் இருக்குது. 68 பொசிஷன்லேயும் போய் இந்த கோர்ஸ் படித்தவங்க தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏவியேஷன் அப்படிங்கிற தாட் இருக்கிறதே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே திங்க் பண்ணுறது ஒன்று பைலட், ஒன்று கேபின் க்ரூ. ஆக்சுவலி பைலட் அண்ட் கேபின் க்ரூ மட்டுமே அந்த ஏர்க்ராஃப்டையும் அந்த ஏர்போர்ட்டையும் ரன் பண்ணலை. ஸோ அதெல்லாமல் 68 பொசிஷன் இருக்குது. அந்த 68 பொசிஷன்லையும் தாராளமாக போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஏவியேஷன் எடுத்தா பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க இல்லையா, நமக்குள்ளே போக முடியுமா, நம்மளோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண முடியுமா, நம்ம வேறு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தடை கிடையாது ஒரு ஏர்போர்ட் ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கும் சார். இப்போ நிறைய பேர் இந்த டிப்ளமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருப்பாங்க, அவங்களாம் வந்து பண்ணிக்கலாமா? தாராளமாக சார். ஒரு டிகிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக அவங்க எம்பிஏல ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். எனி டிகிரி, ஒரு பிஇ, பிடெக், ஒரு பிகாம், பிபிஏ, ஆர்ட்ஸில் எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து பண்ண முடியும். அதே போல் இன்றைக்கி இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, ஸோ அது படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஜாப் அப்படிங்கிறது இருக்குது. பட் அந்தளவுக்கு இந்தியாவில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ளைட்லேயோ ஒரு ஏர்போர்ட்லேயோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா தாராளமாக இந்த எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணலாம். ஒரு காலேஜ் வந்து எப்படி ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா இந்த வேர்ட் ஆஃப் மவுத், அந்த டாக் மூலமாக சார். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த காலேஜில் படித்த அலுமினி அவங்க தான். என் பையன் அந்த காலேஜில் போய் படித்தான்ப்பா, இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு பெரிய லெவலில் இருக்கான்ப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி படித்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம காலேஜில் படித்த அலுமினிஸ் அவங்க எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். அலுமினி அப்படிங்க சொல்கிறது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ துபாய், மிடில் ஈஸ்ட்டு, மோர் தென் சொன்ன மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத கண்ட்ரியே இல்லை அந்த அளவுக்கு சொல்லலாம். மிடில் ஈஸ்ட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு துபாய், எமிரேட்ஸில் யுஏஇன்னு சொல்லுவாங்க இல்லையா, துபாய், ஷார்ஜா, அபுதாபி, ஈவன் அட்னாக்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நான், அபுதாபி ஆயில் கார்பரேஷன்.
அதில் மூணு பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சேலரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒரு 4,85,000 வாங்கினா பர் மந்த். ஸோ அதே போல் கேஓசி குவைத் ஆயில் கார்பரேஷனோட இஹெச்எஸ் ஹெட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் சைன் பண்ணுறது என்னோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதே நான் பெருமையாக சொல்கிறேன். ஸோ அவங்கள எங்களை அலுமினி கனெக்டில் இருக்காங்க. ஸோ அதே போல் சிங்கப்பூரில் வந்து சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க, மலேசியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, மலேசியா ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. மால்தீவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர், அதாவது ஃபாரின்லேருந்து ஸ்டூடெண்ட் இங்கே வந்து படித்தார். ஸோ அவர் படிச்சுட்டு அவர் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு ஆக்சுவலி. இப்போ அந்த கோர்சஸ் எதுவுமே இங்கே ஆஃபர் பண்ணலை. அவர் படிச்சுட்டு இங்கேருந்து போனார் அப்படின்னா அவருக்கான பொசிஷனு ரேங்க் எல்லாமே அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவிலேயே நம்ம காலேஜ் தான் செலக்ட் பண்ணி அவர் இங்கே படித்தார். படிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸராக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மால்தீவ்ஸ் தான் அவர், சிட்டிசன் ஆஃப் மால்தீவ்ஸ் தான். ஸோ அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே போல் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஷார்ஜா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் கண்ட்ரி சார். அதெல்லாம் அந்த ஒரு ட்ரீம் கண்ட்ரியில் அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான எப்படி அங்கே போய் அவங்க ஜாப் பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்குது, எப்படி அவங்களுக்கான அந்த விசா ப்ராசஸ் எல்லாம் கிடைக்குது, அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக சார். ஆக்சுவலி இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த அலுமினி மீட் அப்படிங்கிறது வந்துட்டு நாங்கள் எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம துபாயில் பண்ணோம், செகண்ட் இயர் மலேசியாவில் பண்ணோம், இந்த இயர் ரீசெண்டாக இப்போ அசட் எங்களோட கேம்பஸ்லேயே பண்ணிடுவோம். சென்னை செலிப்ரேஷன் வீடியோலாம் பார்த்தேன் சார். பார்த்ததுக்கப்புறம் ஆஹா எங்கள் காலேஜில் எல்லாம் மதிக்கவே மாட்டாங்களே, நீங்கள் வந்து பயங்கரமாக கூப்பிட்டு செலிப்ரேட்லாம் பண்ணுறீங்க சார் உங்கள் காலேஜோட அலுமினியை. இதில் எதனால ரீசன் அப்படின்னா சார், எங்களோட நெட்வொர்க் அலுமினி நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு சார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது செப்பரேட் கவுன்சில் வச்சுருக்கோம் நாங்கள். அலுமினி மீட் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணுறதும் சரி, அதில் இருக்க அந்த கவுன்சிலில் இருக்க மெம்பரும் சரி, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ துபாயில் வந்துட்டு அதிகமான ஒரு ஓப்பனிங் வருது, இல்லாத எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில் ஓப்பனிங் வருது அப்படின்னா அவங்க 100% ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு தெரியப்படுத்துறது நம்ம அலுமினி கவுன்சிலுக்கு தான், போர்டுக்கு தான் தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த போர்டு அப்படிங்கிறது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கனெக்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. துபாயில் வந்து ஒரு 15 ஓப்பனிங் வந்திருக்கு, இப்போ சவுதியில் வந்து ஒரு 10 ஓப்பனிங் வந்திருக்கு, சிங்கப்பூரில் ஒரு 5 ஓப்பனிங் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாக அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த போர்டு மூலியமாக டேரெக்டாக இங்கே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போர்ட் நிறையா கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு துபாய் போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, கிளைண்ட் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணுறீங்க. அப்படியே இங்கே ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்காமடேஷன், பிக்கப்பு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், உங்களுக்கு அந்த பேசிக்காக நீங்கள் போய் செட்டில் ஆகணும் இல்லையா, அந்த செட்டில் ஆகிறதுக்கு சப்போர்ட் வேணும் ஃபர்ஸ்ட்டு. அது பண்ணுறதுக்கு ஆல்ரெடி என்னோடய ஸ்டூடெண்ட்டே இங்கே இருக்கான், என் ஸ்டூடெண்ட்டோட சீனியர்ஸ் இங்கே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க தாராளமாக அந்த சப்போர்ட் கிடைக்கிது, ஈஸியாக ப்ளேஸ் ஆகிறாங்க. இப்போ லாஸ்ட்டு வீக் நாங்கள் சொன்னேன் இல்லையா, எங்கள் கேம்பஸில் நடந்த அந்த அலுமினி மீட்டில் அந்த நெட்வொர்க் பாருங்கள், அதாவது அப்ராடில் இருக்கானுங்க பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கவுங்க பேரண்ட்ஸோடு வந்துட்டு அந்த அலுமினி மீட் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வரும்போது எங்களோட ஜூனியர்ஸ், அவங்களோட ஜூனியர்ஸ் இப்போ கரண்டில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கூட போய் பேசினாங்க. ஸோ எங்கே எப்படி ஜாப் அப்ளை பண்ணிங்க, எப்படி ஜாப்பு வரணும், என்ன சேலரி கிடைக்குது, ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது, என்ன விசா ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அவங்க அந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறத நல்லா பில்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது நிறைய அதிகப்படியான சப்போர்ட் கிடைக்கிது எங்களுக்கு. ரீசன் என்னென்னா, இன்றைக்கி படித்தவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ஈஸி, படித்தா வேலைக்கு போகலாம் அசட் காலேஜை பொறுத்த வரைக்கும். பட் அசட் காலேஜ் அதை வந்துட்டு அப்ராடில் கொண்டு போகுது, அந்த நெட்வொர்க்கை வந்துட்டு பில்ட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த அலுமினி மீட் மூலியமாக தான் சார். நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா பேர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகி நிறையா சம்பாதிக்கிறாங்க சார். அந்த சேலரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இது படித்தா வந்து கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, நிறையா சம்பாதிக்க முடியுமா? ஏன்னா நிறையா மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு அதுதான், நம்ம பையன்தான் வந்து படித்து பெரிய ஆளாகி நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவோடு இருப்பாங்க சார். அப்படிங்கும்போது இதுக்கான சேலரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சார்? இப்போ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்காக ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போகிறாரு அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 30,000 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 lakhs வரையும் கிடைக்குது சார். அதிகப்படியே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்குது, எமிரேட்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, 95,000க்கு ப்ளேஸ் ஆகிருக்காங்க, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் மோர் தென் ஒரு 65 வரையும் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. பேசிக்காக வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டார்டிங் சேலரி மோர் தென் ஒரு 28,000 to 30,000 அந்த ஆவரேஜ் சேலரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அவங்க ஜாபுக்கு போகும்போது அவங்க சேலரி அப்படிங்கிறது வந்துட்டு அவனோட நாலேஜை பொறுத்தது. நல்லா, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களோட சேலரியோட க்ரோத் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது யூஸ்வலாகவே பெரிய விஷயம் சார். ஃப்ரெஷராக ஒருத்தர் உள்ளே போகிறாங்க, அவருக்கு 30,000 சேலரி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ஏவியேஷனால் மட்டும்தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். அதே போல் லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. லாஜிஸ்டிக்ஸில் வந்துட்டு பிபிஏ கோர்ஸ் பண்ணுறவங்க ஒரு 3 years கோர்ஸ் அப்படின்னா ஒரு 2.5 years படித்தாலே போதும். ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் டேரெக்டாக ஜாபுக்கு போகலாம். ஸோ படிக்கும்போது ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப் பண்ணி கொடுக்குறாங்க. பெய்டு இன்டர்ன்ஷிப்லேயே மோர் தென் ஒரு 30,000 40,000 ஈவன் இன்றைக்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படிலாம்
நல்ல ஹை சேலரி இப்போ அவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க, ஹை சேலரிலையும் ப்ளேஸ் ஆகுறாங்க. ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே அவங்களோட சேலரி மோர் தென் 60 வரையுமே ப்ளேஸ் ஆகிருக்காங்க. சார் இப்போ ஏவியேஷன் அப்படின்னாலே இந்த பக்கம் பக்கமாக படிக்கணுமா, அதுதான் சார் நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பக்கம் பக்கமாக படிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப தியரி பேஸ்டாக இருக்குமா, இல்லை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்குமா, இல்லை எப்படி சார் இருக்கும்? அதுக்கான அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்த 3 கோர்ஸுமே நம்ம ஆஃபர் பண்ணுறோம். அந்த ஏவியேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ் தான். ஒரு தியரி அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது, ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் படிக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை தியரியாக படிப்பீங்க. அதை கொஞ்சம் எளிமையாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு அசட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அதாவது இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகணும், எனக்கு ஜாப் வேணும், வெறும் டிகிரி மட்டும் இருந்தால் எனக்கு போதுமா, டிகிரி இருந்தாலே எனக்கு ஜாப் கிடச்சிருமா அப்படின்னா கிடையாது. டிகிரிக்கு ஈக்குவலாக உங்களோட எக்யூப் பண்ணிக்கணும், டெக்னிக்கலாக நீங்கள் எக்யூப் பண்ணிக்கணும். ஸோ அந்த எக்யூப் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்குமே அசலில் கொடுப்பாங்க. ஏவியேஷன் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் லைவாக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஏர்போர்ட்லேயே கொடுக்குறாங்க. மோர் தென் ஒரு 18 பிளேசஸ் மேலே வந்துட்டு டைப் பண்ணியிருக்காங்க. ஐவி இஸ் நத்திங் பட் இண்டஸ்ட்ரியல் விசிட். சென்னை ஏர்போர்ட்டு, சென்னை ஏடிசி, பாண்டிச்சேரி ஏடிசி, இஸ்ரோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆமாம், ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க, பெங்களூர் இஸ்ரோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. படிக்கும்போதே ஒன் டைம் இன்ஃப்ளைட் ட்ரைனிங் கூட்டிகிட்டு போவாங்க. சென்னையிலேருந்து பெங்களூர், ஹைதராபாத், கோவா, மும்பை அப்படிங்கிறத லைவாக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் போகும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு அறிவல் எப்படி பண்ணுறது, ஒரு டிபார்ச்சர் எப்படி பண்ணுறது, ஒரு பேக்கேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு போர்டிங் எப்படி யூஸ் பண்ணுறது, ரேம்ப் ஆஃபீஸர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ ஆன் போர்டில் ஃப்ளைட்டில் ஒரு ஏர் ஹோஸ்டஸோட ஜாப் என்ன அப்படிங்கிறத லைவாக ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ப்ராஜெக்ட் நிறையா பண்ணுவாங்க அசட் காலேஜில். அது ப்ராஜெக்ட்டுக்கு தனி நான் சொன்ன மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டு மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா அதில் ஒர்க் பண்ணுறவங்க, அதோட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, டிஜிசியோட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, கரண்டில் ஒர்க் பண்ணுற ஏர்லைனோட டாப் கேட் அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் மோர் தென் ஒரு டாக்டரேட் கம்ப்ளீட் பண்ணவங்க, ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸில் உள்ளவங்க, அவங்க எல்லாமே வந்துட்டு அது போர்டு மெம்பரில் இருக்காங்க. அவங்களோட கைடன்ஸ் மூலியமாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்க போது கூட நீங்கள் விசிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆர்சி ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு இங்கே ஸ்டூடெண்ட்டே அவன் ஓனாக ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கான், ஃப்ளை பண்ணும் அது. ஸோ அது ஒன்று. ஏஐயில் ஏர்கோசஸ் வந்துட்டு எங்கள் பசங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வந்த கெஸ்ட்டே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம தமிழ் பேசக்கூடியவங்க, நம்ம துபாய் போகிறோம், ஈவன் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிங்கப்பூர் போகிறோம், இல்லாட்டி யூரோப் கண்ட்ரிஸ் போகிறோம் அப்படின்னா நமக்கு தமிழ் தெரியும், நம்ம போய் இங்கிலீஷில் பேசலாம். இல்லாட்டி ரஷ்யா போகிறோம், நமக்கு வந்துட்டு இங்கிலீஷில் பேச முடியும். சப்போஸ் இங்கிலீஷ் பேச தெரியாதவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜில் பேசணும், எனி எமர்ஜென்சி ஏதாச்சும் பேசுகிறதா இருந்தால். அப்போ அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோர் தென் ஒரு 15 லாங்குவேஜ் பேசக்கூடிய ஏஐயில் ஒரு ஏர்கோசஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தமிழில் ரிப்ளை பண்ணும், ரஷ்யாவில் பேசினா ரஷ்யாவில் ரிப்ளை பண்ணும், இதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஹிந்தியில் பேசினா ஹிந்தியில் ரிப்ளை பண்ணும். மல்டி லாங்குவேஜ் பேசக்கூடிய ஏஐயில் ஏர்கோசஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இது எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா அசட் காலேஜ் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் ஒரு புக்கில் இருக்கக்கூடிய அந்த தியரியை மட்டும் சொல்லிக் கொடுக்காம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க முடியாது, தாட், அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணத்துக்கு தேவையான வடிவம் கொடுக்கணும். அதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்குறாங்க. அதனால தான் அசட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே சாதிக்க முடியுதுங்கிறதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்ரீஹரிகோட்டா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவனோட தாட், எண்ணம் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ எங்கள் லேபில் பார்த்தீங்க அப்படின்னா 3D மிஷின் வாங்கியிருக்காங்க அவங்க ப்ராஜெக்ட்டுக்காக. ராக்கெட் வந்துட்டு இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு மினி இஸ்ரோ மாதிரியே இருக்குது அசட்டில் போகும்போது, ப்ராஜெக்ட் டே எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிஸியாக சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்காக அப்படின்னா இன்றைக்கி இந்த கல்வி படிக்கிறது முக்கியம் இல்லை. இன்றைக்கி நிறைய காலேஜஸ், நிறைய இன்ஸ்டியூஷன் சின்னதாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமையும், போதுமான லேப் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமையும், போதுமான டீச்சர்ஸு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இல்லாமையும் என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுறாங்க. ஸோ படிச்சுட்டு போகிற மாணவர்களுக்கு சரியான வேலைவாய்ப்புகள் கிடைக்கல, ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியல. அதான் வந்துட்டு ஒரு சங்கடமான விஷயம்னு சொல்ல முடியும். ஸோ ரைட் காலேஜ், சரியான கோர்ஸு, சரியான காலேஜில் படித்தாங்க அப்படின்னா லைஃப்பில் நிறைய இடத்துல சாதிக்கலாம். அசட் அதுக்கு 100% சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதே நான் சொல்லிக்கிறேன். சார், நீங்களுமே இந்த நிறையா கண்ட்ரீஸ்க்கெல்லாம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஏர்போர்ட்லேயும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு டைமில் உங்களோட ஸ்டூடெண்ட்டை ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டில் மீட் பண்ணியிருக்கீங்களா?
ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பெருமையாக ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, அதை நம்ம கண்ணால் விட்னஸ் பண்ணும்போது அதுதான் நமக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது விட்னஸ் பண்ணி ரொம்ப எமோஷ்னலான தருணங்கள் எல்லாம் இருக்கா சார்? நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்காருப்பா அப்படின்னு, எப்படி வந்து அவர் இப்போ எப்படி ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி. சார் நிச்சயம் சார், நிறைய நடந்திருக்கு சார். இப்போ 2 days முன்னாடி கூட ஒரு டிஜிசி மீட்டிங்காக நானும் எங்களோட சிஇஓ 2 பேருமே போயிருந்தோம். டெல்லி வரையும் போயிருந்தோம். டெல்லி ஏர்போர்ட்டில் வந்துட்டு ரீசெண்டாக என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தாங்க, ஒரு பொண்ணு. ஸோ அவங்கள மீட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யதார்த்தமாக அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஏர் இண்டியா சாட்ஸில் போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப அந்த மூமெண்ட் சொல்லவே முடியலை. அதுக்கு அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து நம்மளை வந்து மீட் பண்ணாங்க. அந்த ஸ்டூடெண்ட் எப்படி படித்தாங்க, ஸோ எப்படியெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற கிளாஸ் ரூம்ஸில் நம்ம நிறையா பார்த்தோம். ஸோ நம்ம கொடுத்த ட்ரைனிங் நிறையா இருக்குது. ஸோ அந்த ட்ரைனிங்கை வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, என் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறான் செய்கிறான் அப்படிங்கிறது. எங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு டெல்லி ஏர்போர்ட்டில் வந்துட்டு இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். நிறைய நடந்திருக்கு. ரீசெண்டாக பாலி போயிருந்தோம். போகும்போது கூட நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் நடந்தது. ஒரு நைட்டு 2 o'clock ஃப்ளைட்டு சிங்கப்பூர் டு பாலி அப்படிங்க போகிறோம் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்க்காக. ஸோ இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்களோட பேக்கை வந்துட்டு ஒருத்தவங்க வந்து வாங்கினாங்க. என் ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்த்தா சார் குட் மார்னிங் சார், நைட் ஷிஃப்ட் சார் இன்றைக்கி, அதான் கொடுங்க சார் பேக்கேஜ், நான் போர்டிங் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்கும்போது அதெல்லாம் அப்போ எங்கே போனாலும் வந்துட்டு நாங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏர்போர்ட் போகணும் அப்படின்னாலே உங்களுக்கு போர்டிங் பண்ணணும், லக்கேஜ் போடணும், ஸோ அதை பண்ணணும். உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பார்க்கும்போது அங்கே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நாங்கள் எங்களோட காலேஜ்லேயே போய் நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் ட்ராவல் பண்ணுறதே ஒரு எளிமையாக ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய நடந்திருக்கு இது போல். ஏன்னா அதுதான் ஒரு ஆசிரியருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை இல்லை? கண்டிப்பாக சார். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா இடங்களையும் நம்ம போக முடியாத இடத்தையும் ரீச் பண்ண முடியாத இந்த பொசிஷனையும் எங்கள் மாணவர்கள் ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் சார் எங்களுக்கு உண்மையிலே பெருமையான விஷயம். இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ஏவியேஷன் படிக்கணும்னு ஒரு ஆசையெல்லாம் இருக்குது. எப்படி ஒரு சரியான ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறது, அப்படி சூஸ் பண்ணால் கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப டவுட்டாக இருக்குது சார். இப்போ மற்ற காலேஜுக்கும் நம்ம அசட் காலேஜுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? நல்ல சரியான கேள்வி சார். இன்றைக்கி வந்து மாணவர்கள் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். எல்லாமே ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க. அதில் ஃபேன்சியாக அட்ராக்ஷனாக வீடியோஸ் போகிறத பார்த்துட்டு அந்த காலேஜ் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நான் மாணவர்களுக்கும் சரி பெற்றோருக்கும் என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஏவியேஷன் கோர்ஸ் படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபோன்லேயோ இல்லை வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்துட்டு எந்த காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணாதீங்க. காலேஜ் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். இப்போ அசட் காலேஜ் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அசட் காலேஜில் என்ன இன்ஃப்ரா இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, லேப் முக்கியமாக லேபை பார்க்கணும். இப்போ அசட் காலேஜில் 2 இன்ஜின் தான் இருக்குது. ஒன்று வந்து ஜெட் இன்ஜின், இன்னொன்று வந்துட்டு பிஸ்டல் இன்ஜின். ஒரிஜினல் இன்ஜின். அந்த ஜெட் இன்ஜின் அப்படிங்கிறது ரஷ்யாவில் ஏர்ஃபோர்ஸில் யூஸ் பண்ண இன்ஜின், டர்போப்ரோப் ஜெட் இன்ஜின் சொல்லுவாங்க, அது வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி பிஸ்டல் இன்ஜின் ப்ராஜெக்ட் இங்கே ஸ்டூடெண்ட் பண்ணது, ஆர்சி ஏர்க்ராஃப்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது. அதே போல் எல்லா லேபில் வந்துட்டு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத லைவாக ப்ராக்டிக்கலாக பசங்களுக்கு டீச் பண்ணி மினியேச்சர் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அதே போல் காலேஜில் உள்ள ஃபேக்கல்ட்டிஸ் முக்கியமாக அவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக பேசணும். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 5 years ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணவங்க, நார்மலாக ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு ஒரு ட்ரெயினியாக ஒர்க் பண்ணவங்க, ட்ரெயினராக ஒர்க் பண்ணவங்க, அவங்களாம் இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஒரு சரியான பாதையை காமிக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்துட்டு பசங்க வந்துட்டு ஒரு தவறான வழியை வந்துட்டு தேர்ந்தெடுத்துடக்கூடாது. காலேஜை போய் விசிட் பண்ணி எங்கள் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டிகிட்ட பேசுங்க. நீங்கள் ஒரு ஃபோன் வாங்க போனாலே இந்த ஃபோனை பற்றி ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயமே வந்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து தான் வாங்குறாங்க, கம்பேர் பண்ணி வாங்குறாங்க. அதே போல் காலேஜை கம்பேர் பண்ணுங்கள். படித்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஏரியாலேருந்து நீங்கள் இப்போ புதுக்கோட்டையிலேருந்து வரீங்க, திருச்சியிலேருந்து வரீங்க, இல்லை கரூர்லேருந்து வரீங்க, கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க அப்படின்னா, உங்கள் மாவட்டத்திலேருந்து உங்கள் ஏரியாவிலேருந்து அசட் காலேஜில் படித்தவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த நம்பர்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பேசும்போது அவங்க எப்படி படித்தாங்க, எப்படி வேலைக்கு போனாங்க, காலேஜ் எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத நிறையா அவங்க சொல்லுவாங்க. அது மூலிமா நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ காலேஜ் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம், முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். எந்த ஒரு காலேஜுமே அஸ்பர் இந்தியா பொறுத்த வரைக்கும் யூஜிசி நாம்ஸ் படி ப்ராப்பரான ஒரு யூனிவர்சிட்டி கீழே அப்ரூவல் பண்ண அந்த டிகிரிஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ண முடியும்.
அதுக்கு இந்தியாவில் அப்ரூவ் ஆன அந்த கோர்சஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ண முடியும். நம்ம அசட் காலேஜ் அப்படிங்கிறது பியூர்லி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு காலேஜ். உங்கள் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் கொடுக்குறாங்க. பட் இதை வந்துட்டு நிறைய காலேஜஸ் செய்கிறது கிடையாது. ஸோ அவனோட ஓன் சர்டிஃபிகேட்டு ஒரு ஃபேக்கான சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ படித்த ஸ்டூடெண்ட்ஸோட சர்டிஃபிகேட்லாம் போய் வெரிஃபை பண்ணுங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணுங்கிறது என்னோட பெஸ்ட்டு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் இந்த இடத்துல. இந்த ஏவியேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க சார். இந்த லாஜிஸ்டிக் அப்படின்னு சொல்லி என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. இந்த லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு சின்னதாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? புரிகிற மாதிரி, மக்களுக்கும் புரிகிற மாதிரி இந்த லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் இருக்கும், என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலாம் நம்ம? லாஜிஸ்டிக்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த உலகம் இயங்கணும் அப்படின்னா இன்விசிபிள் இன்ஜின் அப்படின்னா அது லாஜிஸ்டிக்ஸ் தான் சார். ஏன்னா உற்பத்தி நடக்கணும், உற்பத்தி நடந்தால் தான் நம்ம பயன்படுத்த முடியும். நம்ம யூஸ் பண்ணுற அனைத்து பொருட்களுமே சரி, போட்டுக்க ட்ரெஸ்லேருந்து, ஃபோன்லேருந்து, கார்லேருந்து, பைக்லேருந்து, லைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரீஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் நம்ம கை கொண்டு வருவாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ண இந்த ப்ராடக்டை கையில் கொண்டாந்து சேர்க்குறது யார் அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் தான். லாஜிஸ்டிக்ஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இந்தியாவோட ஒரு 1.2 மில்லியன் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணி வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னா அது லாஜிஸ்டிக்ஸ் தான். அதே போல் பர் ஆனம் ஒரு மோர் தென் ஒரு 22 லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னாலும் அது லாஜிஸ்டிக்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த துறையில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணணும், எனக்கு அதில் வேலை வாய்ப்புகள் வேணும் அப்படின்னா நீங்கள் அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் 12th எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் தாராளமாக இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா எம்பிஏ படிக்கிறவங்க, எனி டிகிரி படித்தவங்க இந்த எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் நாங்கள் பண்ணி தர மாட்டோம், நீங்களே போயிடலாம். அதுதான். ஏன்னா நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணி தரது அப்படிங்கிறது வந்துட்டு ஃபேக்ட். என்னையை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை, ரியாலிட்டியாக சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளை வந்து அசட் காலேஜ் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 90% ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தான், தியரியாக படிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. படிக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியல் கனெக்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எவ்ரி மந்த் ஒரு மினிமம் 2 இண்டஸ்ட்ரியல் விசிட் கொடுக்குறாங்க. இவங்களே போய் இண்டஸ்ட்ரீஸில் விசிட் பண்ணி ப்ராக்டிக்கல் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட்? இப்போ நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் சென்னை சரௌண்டிங்கில் மோர் தென் எங்களுக்கு வந்து 200 கம்பெனிஸ் மேலே டைப் பண்ணியிருக்கோம் லாஜிஸ்டிக்ஸில் மட்டுமே. ஸோ எவ்ரி வீக் ஒரு ஐவி அப்படிங்கிறது எங்களோட கான்செப்ட். மினிமம் பர் மந்த் 2 ஐவிஸாச்சும் கொடுத்துருவோம். நோட்டபிள் ஐவி விசிட்? எஸ், சென்னை போட்டு, அதானி காட்டுப்பள்ளி போட்டு, கொச்சின் போட்டு, தூத்துக்குடி போட்டு, ஸோ அதேமாதிரி போர்ட் விசிட் நிறையா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே போல் நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நாங்கள் வேர் ஹவுசஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஸோ இந்தியாவில் மட்டும் கிடையாது, அப்ராடே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எவ்ரி இயர் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் வந்துட்டு நம்ம நிறைய மோர் தென் 18 கண்ட்ரீஸில் உள்ள 18+ யூனிவர்சிட்டிஸ் கூட நம்ம டைப் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போதே இதே சேம் லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஏவியேஷனாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதே சேம் கோர்ஸை அந்த கண்ட்ரியில் போய் அதே யூனிவர்சிட்டியில் மோர் தென் 15 டேஸ் படிச்சுட்டு வருவாங்க. லாஸ்ட் இயர் மலேசியா அனுப்பியிருந்தோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பேரளவில் எம்ஓஇ சைன் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே அசட்டு பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. நாங்கள் நிறைய பேரை என்ன பண்ணிடுறோம், ப்ராக்டிக்கலாக அனுப்பியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸை. மலேசியாவில் போய் ஒரு 15 டேஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த இயர் தாய்லாந்து அனுப்பியிருந்தோம். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நாங்கள் துபாய் அனுப்பலாம் அப்படிங்கிற பிளான் வச்சுருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒரு மல்டி லாங்குவேஜ் பேச முடியும், மல்டி ஸ்கில் அவங்க டெவலப் பண்ணிக்க முடியும், குளோபலி கனெக்டட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது, அப்படி பண்ணிக்கிற முடிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து ஒருவேளை எனக்கு புதுசாக இருக்கலாம், இல்லை பார்க்குறவங்க நிறைய பேருக்கும் புதுசாக இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு சார். மற்ற காலேஜ்லேயும் போய் நம்ம படிச்சுட்டு வரலாம் ஒரு 15 டேஸ் அப்படிங்கிறது. அது அது எப்போ இருந்துச்சு சார் அது ஸ்டார்ட் பண்ணி? அசட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் வந்துட்டு இவங்க நிறையா, நான் சொன்னேன் அந்த போர்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ நிறைய ஜேர்னல்ஸில் வந்துட்டு மெம்பராக இருக்காங்க, நிறைய கவுன்சிலில் மெம்பராக இருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸ் ஸ்கில் கவுன்சில் செக்டார்னு சொன்னாலே அதில் மெம்பராக இருக்காங்க, சிஐயில் மெம்பராக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து குளோபலி எல்லா ஒரு கவுன்சிலையும் கனெக்டரில் இருக்காங்க. ஸோ எங்கே கான்ஃபரன்ஸ் நடந்தாலுமே அசட்டோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அங்கே போய் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வர யூனிவர்சிட்டிஸ் கூடயும் அங்கே வர கம்பெனிஸ் கூடயும் எம்ஓஇ சைன் பண்ணுறது, டைப் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் பண்ணுறது, இது மாதிரி உங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கான எல்லா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதனால் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமாக இருக்கட்டும்,
ஸோ எல்லா கவுன்சிலையும் மெம்பர் ஆகிறதா இருக்கட்டும், இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த நெட்வொர்க்கிங் வந்து இன்னும் அதிகமாகும். குளோபலி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் கனெக்ட் ஆவாங்க. இன்னும் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அவங்க இன்னும் புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க மேக் பண்ணுவாங்க. அது இன்னும் வந்து கொஞ்சம் வைடராக அவங்க வந்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு, அந்த ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லாஜிஸ்டிக்கில் வந்து என்ன மாதிரி கோர்ஸ் எல்லாம் இருக்குது, இதுக்கான ஐவி எல்லாம் எப்படி, இதுக்கான ஜாப் பிளேஸ்மெண்ட், இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் 12th எனி குரூப், அது பயாலஜியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் காமர்ஸ், எந்த குரூப் எடுத்தாலுமே இந்த தாராளமாக இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது படிக்கிறது வெரி ஈஸி. சப்ஜெக்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக தான் படிப்பாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வராது. பேசிக் மேக்ஸ் தான் இருக்கும். ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தான். ஆக்சுவலி பர் இயர் 2 செமஸ்டர் இல்லையா, 3 years 6 செமஸ்டர் இல்லைங்க, 5 செமஸ்டர் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் ஒன்லி ப்ராஜெக்ட் தான், இன்டர்ன்ஷிப் தான். ஸோ அதனால் அசட் காலேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படிக்கும்போதே ஃபைனல் செமஸ்டர் ஆன் ஜாப் ட்ரைனிங், அது பெய்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு ஒரு டாப் கம்பெனிஸுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ ஒரு படிக்கும்போது ஏர்ன் பண்ண முடியும். ஒரு மினிமம் ஒரு 30,000 40,000ல் அவங்க வந்துட்டு சேலரியோடு படிக்கிறாங்க இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இன்றைக்கி எந்த ஒரு பிபிஏ டிகிரி எடுத்து படித்தாலுமே டிகிரிங்கிறது இன்றைக்கி பேசிக் குவாலிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஒரு டிகிரி படித்தவங்க வேலைக்கு போகணும், ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மி தான். கிடைக்கிற ஜாபுக்கு போகிறாங்க, படித்ததுக்கான ஜாப் கிடைக்குதா அப்படின்னா அது பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. அப்படியே போனாலும் அந்த சேலரி க்ரோத் அப்படிங்கிறது ஒரு பேசிக் சேலரி 12,000 15,000 இந்த ரேஞ்சில் தான் போகிறாங்க. பட் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது 12th எனி குரூப் எடுத்தவங்க தாராளமாக பண்ணலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி ஆர் காமர்ஸ், எனி பேக்ரவுண்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக எடுத்து பண்ண முடியும். சார் நான் படித்த உடனே வேலைக்கு போகணும், ஒரு கரியர் ஓரியன்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கணும், இல்லை பேரண்ட்ஸ் என் பையன் வந்து டிகிரி படிக்கிறான், படித்ததுக்கப்புறம் உடனே ஜாப் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம். அசட் காலேஜில் இந்த பிபிஏ டிகிரி படிக்கிறவங்க எல்லாரையுமே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல சேலரியில் வந்துட்டு உங்களுக்கு ஜாபுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. பசங்களை வெல் டெக்னிக்கலாக எக்யூப் பண்ணிடுவாங்க. படிக்கும்போதே எவ்ரி வீக் ஐவி, இன்டர்ன்ஷிப்பு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப்போடு அனுப்பிடுறாங்க. சரி, நான் இப்போ ஒரு படிக்கும்போதே ஒரு 20,000 சேலரியில், ஒரு 30,000 சேலரியில் நான் ஜாபுக்கு போகிறேன், ஒரு இன்டர்ன்ஷிப் போகிறேன் அப்படின்னா, படித்து முடிச்சதுக்கப்புறம் டிகிரி கையில் இருக்கும், ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு 20,000 30,000 வாங்குறேன் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் கையில் வச்சுருப்பீங்க. அப்படிங்கிறப்ப டிகிரி முடித்த மாணவர்கள் மோர் தென் 50,000 வரையுமே சேலரிக்கு போக முடியுது. ஸோ ஒரு இந்தியாவை விட அவர் அப்ராட் போனாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியை மோர் தென் லேக்கில் கூட வாங்குறாங்க. ஓகே. எம்பிஏ பற்றி எம்பிஏ வெரி குட் சார். ஒரு எம்பிஏ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்பிஏனாலே நம்ம என்ன திங்க் பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு மார்க்கெட்டிங், ஒரு ஃபினான்ஸ், ஒரு சேல்ஸு, ஒரு ஹச்ஆர், இது பேசிக்காக எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு எம்பிஏ டிகிரின்னு சொல்லலாம். பட் எம்பிஏல லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நீங்களும் டெக்னிக்கலாக ஒரு இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னா அது எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் தான். இன்றைக்கி ஒரு 22 லட்சம் கோடி ரூபாய் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறை அப்படின்னா அது லாஜிஸ்டிக்ஸ். நீங்கள் அந்த துறையில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு டிகிரி படித்தவங்க எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம். அசட் காலேஜில் எம்பிஏ டிகிரி படிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்தியாலையும் சரி அப்ராட்லேயும் சரி பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு படித்த உடனே ஒரு வேலைக்கு போகக்கூடிய படிப்பு, ஒரு லேக்கில் சேலரி வாங்கணும், 1,00,000 சம்பாதிக்கணும், படித்த உடனே வேலை வேணும், ஒரு ஹையர் பொசிஷன் இன்றைக்கி வந்துட்டு அது எல்லாருமே விரும்புகிறாங்க. என் பையன் வந்து ஒரு ஹுண்டாய் க்ளோவிஸில் ஒர்க் பண்ணுறான், ஒரு அமேசானில் மேனேஜராக இருக்கிறான், ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ரீஜனல் மேனேஜராக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அந்த டெசிக்னேஷனோடு நீங்கள் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம். ஆனால் நம்ம ஏவியேஷன் பற்றி பேசும்போது சொல்லியிருந்தீங்க. இப்போ ஏவியேஷன் அப்படின்னாலே வந்து இந்த கேபின் க்ரூவாக இருக்கலாம், அட்டெண்டராக இருக்கலாம், இல்லை சேஃப்டியாக இருக்கலாம், அட்டெண்டராக இருக்கலாம், இல்லை இந்த லக்கேஜ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி லாஜிஸ்டிக்கில் என்ன மாதிரி ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது சார்? அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. இதில் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி பொசிஷனில் நம்ம போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லாஜிஸ்டிக்ஸில் வந்துட்டு மோர் தென் 28 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சார். அது வந்துட்டு ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஃப்ரைட் ஃபார்வர்டிங், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸு, சிஹெச்ஏ, லைனர் கம்பெனிஸ், ட்ரேடிங் கம்பெனிஸு, ஏர் கார்கோ. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ண முடியும். ஒரு மோர் தென் ஒரு 28 டிபார்ட்மெண்ட் மேலே இருக்குது. நல்ல ஹையர் பொசிஷனில் நீங்கள் சொல்கிற முடியாது ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த ஒயிட் காலர் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா தாராளமாக இது பண்ண முடியும். இது கம்ப்ளீட்டாக எல்லாமே டேபிள் ஒர்க்கு, சிஸ்டம் ஒர்க்காக தான் சார் இருக்கும். ஃபிசிக்கலாக நீங்கள் போய் எங்கேயும் ஒரு இண்டஸ்ட்ரீஸில்
நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னா அது கிடையாது. எல்லாமே ஒரு சிஸ்டம் ஒர்க்கா, ஒரு டேபிள் ஒர்க்காகவே நீங்கள் தாராளமாக பார்க்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னா மேக்ஸிமம் டாக்குமெண்டேஷன் தான். மேக்ஸிமம் இதில் வந்துட்டு டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு நீங்கள் ஒரு அமேசான் இருக்கு இல்லையா, அமேசான் அப்படிங்கிறது நீங்கள் வேர்ல்டில் மிகப்பெரிய ஒரு காமர்ஸ் சொல்லலாம் இல்லையா. இப்போ நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் சிங்கப்பூரில் இருக்க ஒரு ஐபேட் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும், லேப்டாப் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணுறது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெப்சைட்டில் பார்ப்போம். பட் அது பேக்கில் வந்துட்டு என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா, அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் எங்கே நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோமோ அங்கேருந்து நம்ம பண்ணுற அந்த கூட்ஸை நம்ம கை கொண்டாந்து சேர்க்குற வரைக்கும் பேக் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணது யார் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் தான். லாஜிஸ்டிக்ஸ் படித்தவங்க தான். ஸோ அதெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. டேபிள் ஒர்க்கு, சிஸ்டம் ஒர்க்காக இருக்கும். இதில் முக்கியமாக கேர்ள்ஸ் என்னென்னா இதில் ஒரு 40% யார் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. படிக்கிறதும் அதிகமாக கேர்ள்ஸ் படிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கம்பெனிஸ் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுமே கேர்ள்ஸுக்கு வந்துட்டு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா டேபிளில் சிஸ்டமில் ஒரு லாங் டைம் ஒர்க் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் ரொம்ப இதை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம கல்ச்சரில் நம்ம மேக்ஸிமம் என்ன நினைப்போம் அப்படின்னா மார்னிங் ஒரு 9 o'clock வேலைக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock வீட்டுக்கு வந்துடணும், ஒரு ஆஃபீஸ் டைம் வந்துட்டு ஒரு டே டைமில் இருக்கணும், ஃபேமிலியை மேனேஜ் பண்ணணும் அப்படி விருப்பப்படுறவங்க நிறைய பேருக்கு இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் சார். சார் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, லைக் அந்த ஒரு கோர்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா இன்றைக்கி இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ ரொம்ப குளோபலி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இப்போ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பெருசாக அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இந்த ஒரு கோர்ஸை கன்சிடர் பண்ணால் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இல்லை, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு ஆக்சுவலி என்னோட பேக்ரவுண்டும் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தான். ஸோ நான் தான் படிச்சிருக்கேன். எனி குரூப் எடுத்தவங்க இந்த பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இது பியூர்லி ஒரு ஆஃபீஸர் கேட்டகரிக்கான படிப்பு. இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க ஆல் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக போய் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு மெக்கானிக்கல் எடுத்து படித்தேன் அப்படின்னா மெக்கானிக்கலில் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் எடுத்து படித்தா எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். நான் ஐடி படிச்சிருக்கேன் அப்படின்னா ஐடியில் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். பட் இந்த சேஃப்டி அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு அனைத்து துறையிலையுமே வேலை பார்க்க முடியும். ஒரு இண்டஸ்ட்ரீஸில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஆஃபீஸர், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸில் ஃபுட் சேஃப்டி மட்டும் தான் சார் எங்களுக்கு. ஓகே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி ஆஃபீஸர் ஒர்க் பண்ணலாம். ஒரு ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் சேஃப்டி ஆஃபீஸர் ஒர்க் பண்ண முடியும். நான் வந்து மெரைனில் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் சார், மெரைன் சேஃப்டி ஆஃபீஸரை போய் ஒர்க் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக இந்தியன் ரயில்வேஸில் கூட சேஃப்டி ஆஃபீஸர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ ஒரு படித்த உடனே நான் வேலைக்கு போகணும், நான் வந்து ஒரு காமர்ஸ் தான் படிச்சிருக்கேன், ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் தான் படிச்சிருக்கேன், நான் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக ஒரு டெக்னிக்கலாக போயிட்டு ஒர்க் பண்ண முடியுமா, ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக இந்த பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக போய் ஒர்க் பண்ணலாம். அசட் காலேஜை பொறுத்த வரைக்கும் மோர் தென் ஒரு 15 இயர்ஸாக அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா 15 இயர்ஸ் தான் நாங்கள் வந்து 100% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத இந்த கோர்ஸில் பண்ணியிருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணாத இண்டஸ்ட்ரீஸே கிடையாது. சென்னையில் வந்துட்டு எல்என்டியில் ஒர்க் பண்ணுறாங்க, மெட்ரோ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஹுண்டாய் க்ளோவிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ராயல் என்ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க, ஹீரோ மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்தியாவை விட அப்ராடில் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அலுமினியம் மீட் ரிலேட்டடாக. அப்போ லாஸ்ட் இயர் வந்துட்டு நாங்கள் துபாயில் அலுமினியம் மீட் கண்டக்ட் பண்ணும்போது அங்கே வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி பேக்ரவுண்டு தான் அதிகமாக, நல்ல ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய சேலரி வாங்கணும், பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல் கிளாரிட்டி வந்து இப்போ பார்க்குற மக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், நம்ம காலேஜில் ஒரு வேறு அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா எப்படி அட்மிஷன் போடலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம காலேஜ் பற்றி சொல்லுங்கள், அது எங்கே இருக்குது, எப்படியெல்லாம் அட்மிஷன் போடலாம்? அசட் காலேஜ் சென்னையில் பூந்தமல்லியில் இருக்குது, கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் இருக்குது. நாங்கள் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் 12th படித்த மாணவர்களுக்கு யூஜி டிகிரி ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பிஎஸ்சி ஏவியேஷன் பண்ணுறாங்க, பிபிஏ ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க, லாஜிஸ்டிக்ஸில் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறாங்க, சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் பிஎஸ்சி சேஃப்டி பண்ணுறாங்க. இந்த 4 கோர்ஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸ் எல்லாமே ஒரு ஜாப் ஓரியன்ட், கரியர் ஓரியன்ட் கோர்ஸ் தான். மாணவர்கள் எளிமையாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். இதுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் 2026-27க்கு ஸ்டார்ட் ஆகி இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் காலேஜ் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.
ஸோ டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கீழே உங்களுக்கு நம்பர் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, 12th கம்ப்ளீட் பண்ணுற மாணவர்களுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸுக்குமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறான் அப்படின்னா அவனோட தலையெழுத்தை மாற்ற போகிறது அப்படிங்கிறது அவன் படித்த ஸ்கூல் எஜுகேஷன் கிடையாது, அவர் பண்ண போகிற அந்த ஹையர் எஜுகேஷன் தான். ஸோ அதை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். பட் எது படித்தாலுமே கரண்டில் மார்க்கெட்டில் எது வேல்யூவாக இருக்குது, எது க்ரோத் ஆகுதோ அந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. அதுதான் என்னோடய பெஸ்ட் அட்வைஸு. எந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணதாக இருந்தாலும் நீங்கள் பிளைண்டாக வந்துட்டு செலக்ட் பண்ணாதீங்க. பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்காம மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அதில் முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தான் அதில் அவங்க சைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடய பெஸ்ட் அட்வைஸு. காலேஜ் டேரெக்டாக போய் விசிட் பண்ணுங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்கள், முக்கியமாக ஃபெசிலிட்டிஸ் பாருங்கள். டெக்னிக்கலாக அவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு போதுமான லேபு, லைப்ரரி இது எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் போய் லைவாக பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ்ட் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் லைஃப் இல்லையா, அதில் டேரெக்டாக போய் விசிட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. படிக்கிறதுலேயும் சரியான காலேஜை தேர்ந்தெடுக்கணும். ரைட் கோர்சஸ் இன் ரைட் காலேஜ் அப்படிங்கிறது என்னோட பெஸ்ட் அட்வைஸ். தேங்க்யூ சார். நிறையா விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. நிறையா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் உருவாக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து வந்து நீங்கள் இன்னும் நிறையா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து உருவாக்கிட்டே இருக்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஸோ மச்.